அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 16. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் சில பக்கங்கள்ல நமக்கு தேர்தல் சார்ந்த செய்திகள் தான் இருக்கு. திருக்குறள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இன்னைக்கு என்ன குறள் குடுத்துருக்காங்கன்னா, "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்." அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். என்ன மீனிங் குடுத்துருக்காங்க அப்படின்னா, "இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதைச் செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்." அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது, நம்மால ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட முடியுமா? அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாம, நம்மால முடியும் அப்படின்னு சொல்லி மன வலிமையுடன் ஒரு செயலை தொடங்கினா, அந்த ஒரு நம்மால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைச்சது ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும். நம்மால அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடவும் முடியும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பெருமை முயற்சி தரும்னு சொல்லி அததான் சொல்றாங்க. நம்மால முடியும்னு நெனைச்சு ஆரம்பிச்சாலே கண்டிப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை. அடுத்த செய்திகள்ல பார்க்குறப்போ, நமக்கு இந்தியாவோட இந்த பருவநிலைய பத்தி குடுத்துருக்காங்க. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பொழிய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சமீபத்தில பார்த்தோம்னா, ஸ்கைமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் கூட இந்தியாவுல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அ அந்த சராசரி அளவை எட்டிரும். அதுக்கு மேலேயும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்னினோ தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. மோர் ஆர் லெஸ் நம்மளோட பருவமழை ஆரம்பிக்கிற அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எல்னினோ தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் மறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப எல்னினோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்னினோ என்பது மத்திய பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சராசரிக்கும் அதிகமாக வெப்பமடைவதால் ஏற்படும் நிகழ்வாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜியோகிராபிக்கல் பினாமினா. எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த மத்திய பசிபிக் பெருங்கடல் சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஓகேங்களா? அஹ், மத்திய பசிபிக் பெருங்கடல் அதாவது சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் ஓகேங்களா? டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ பிரஷர் சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல கிரியேட் ஆகுறனால, நமக்கு இருக்கக்கூடிய அந்த பருவமழை காற்றுகள்லாம் அங்க பசிபிக் ஓஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிரும். அதனால நமக்கு மழை அப்படிங்கிறது கம்மியா பெய்யும். இப்போ இந்த எல்னினோ தாக்கம் அப்படிங்கிறது மறைய போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. போன வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் இல்ல. மேபி அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் எல்னினோ தாக்கம் இருக்க செய்யும். ஸோ அந்த வகையில இந்த வருஷம் எல்னினோ தாக்கம் அப்படிங்கிறது இல்லாதனால, நமக்கு பருவமழை நல்லா பெய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். எவ்வளோ காலத்துக்கு அந்த மழை பெய்ய போகுது? பரவலாக இந்தியா ஃபுல்லா மழை பெய்யுமா? இல்ல ஒரே நேரத்திலேயே அதிக மழை ஒரே இடத்திலேயே அதிக மழை பெய்யுமா? இந்த மாதிரியான ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனா, பருவமழை அப்படிங்கிறது இயல்பை விட நல்லாவே மழை பெய்யும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஒரு செய்திய பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க விஷயமா இருக்கு. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, சியாச்சின் பத்தின ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. அதாவது சியாச்சின்ல போய் இந்தியாவோட கொடிய எ அந்த ஒரு கொடிய ஏத்தி வச்சு 40 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதன் நினைவாக இந்த ஒரு செய்தி குறிப்ப வந்து குடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ராணுவம் உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சினை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து 40 ஆண்டுகளை கடந்துள்ளது அப்படின்னு குடுத்திருக்காங்க. கரெக்ட்டா எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 13, 1984 அந்த தேதியில தான் இந்திய ராணுவம் அந்த சியாச்சின் பகுதிய வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் இருந்திருக்கும். ஓகேங்களா? பாகிஸ்தான் கிட்ட இருந்து பாகிஸ்தான் முன்னாடியே நம்ப அத ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஆப்பரேஷன் நல்லா பிளான் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஆப்பரேஷன் பேர் என்னங்கிறது முக்கியம். ஆப்பரேஷன் மேகதூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆப்பரேஷன் மேகதூத் அந்த ஒரு ஆப்பரேஷன் கீழ தான் நம்ம சியாச்சின்ல போய் ஏப்ரல் 13, 1984ல இந்த ஒரு சியாச்சின் மொத்த பகுதியும் நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? இப்ப வரைக்குமே உலகின் மிக உயரமான போர்க்களமாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சியாச்சின் தான். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 2000 அடிக்கு மேல அந்த சியாச்சின் அ அந்த ஒரு போருக்கு பாலம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதுல இன்னொரு செய்தியும் நமக்கு குடுத்திருந்தாங்க. ஸோ 40 ஆண்டுகள் கழிச்சு சமீபத்தில தான் நமக்கு ஒரு பெண் ராணுவ வீரர் வந்து அங்க பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சியாச்சின் போர்க்களத்தில் பணியாற்றிய
முதல் பெண் ராணுவ அதிகாரி என்ற பெருமையை சிவா சௌகான் பெற்றுள்ளார் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு ஜனவரில தான் அவங்கள வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அங்க பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் தான். சியாச்சின் சார்ந்து ஒரு 2 தகவல் இருக்கு. ஆப்பரேஷன் மேகதூட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, முதல் பெண் ராணுவ அதிகாரி என்ற பெருமை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவா சௌகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்பரேஷன் மேகதூத் அந்த பேர நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல், ஈரான் இந்த ஒரு போர் வருமா? வராதா? அப்படிங்கிற ஒரு தகவல். மேலை நாடுகள் எல்லாமே ஈரான் வந்து இஸ்ரேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்கள் வச்சு நெறைய அட்டாக் வந்திருக்கு. இருந்தாலும் திருப்பி அட்டாக் பண்ண வேண்டாம், ரிட்டாலியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத உலக நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வலியுறுத்திட்டே வராங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் தான் முக்கிய செய்திகளா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.